காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஆகட்டும் அல்லது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஆகட்டும், இந்த இந்த தேர்வு அப்படின்னு சொல்லப்படுற இந்த நடைமுறைகள் எல்லாமே உங்களுக்கு தனியார் மூலமாக நடக்கிறது. அப்ப தனியார் மூலமாக எது நடந்தாலும் உங்களால் உத்தரவாதப்படுத்த முடியாது. அப்போ மக்களுக்கு இருக்கிற கல்வியின் மீது இருக்கிற நம்பிக்கையை இழக்க செய்து கல்வி கட்டமைப்பை, குறிப்பாக மாநிலங்களில் இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பை படிப்படியாக பலவீனப்படுத்தி சிதைத்து, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்கள்ல இன்னும் மொத்தமா சிபிஎஸ்சிக்கு மாறல, என்சிஆர்டிக்கு மாறல. அதனால கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாநிலங்கள் பிழைத்துக் கொள்வது. எல்லோருமே சிபிஎஸ்சிக்கு மாறி இருந்தா என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. அப்போ அவங்க என்ன இதைத்தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. எல்லா மாநிலத்தையும் சிபிஎஸ்சி தான் உயர்ந்தது, என்சிஆர்டி தான் உயர்ந்ததுன்ட்டு எல்லா மாணவர்களையும் சிபிஎஸ்சி நோக்கி நகர்த்துறதும் கடைசியா சிபிஎஸ்சியும் அவங்க ஒன்றுமில்லாமல் செய்வதும் தான் அவங்களுடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தோட உச்ச பட்சம். இந்த நேரத்தில்